பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு வளருங்கள், க்ரோ. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதனதின் காலத்தில் அதனுடைய வளர்ச்சிகளை கண்டடைய வேண்டும், இல்லை வளர வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் விரும்புகிறோம். 3 வயதில் சிறு பிள்ளைகளுடைய மழலை பேச்சு கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதற்காக 3 வயதிலேயே எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் விரும்புவது உண்டா? இல்லை. அதனதின் காலத்தில் அதனதின் வளர்ச்சியை பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆண்டவர் இயேசுவும் கூட நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எதிலே வளர வேண்டும்? அதைத்தான் தேவன் இன்றைக்கு நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமாம், கிருபை, அவரை அறிகிற அறிவு. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் அருமையாக 2 காரியம் காண்பிக்கப்படுகிறது. கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேனா, கிருபையில் நீங்களும் நானும் வளர்த்தெடுக்கப்படுவோமேனா, உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு உண்டு, விடுதலை உண்டு என்பது வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கிருபை இல்லாமல் நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. அப்போ ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு சபை கிருபையிலே வளர வேண்டுமேனா ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் இயேசு எதில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்? கிருபையில வளர வேண்டும். கிருபையில வளர வேண்டுமே ஆனால் அவரை அறிகிற அறிவில் நீங்களும் நானும் வளரணும். ஆமென். அதை உணர்த்தும் விதமாக ஒரு வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் தெரிந்த வசனம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நோவாவுக்கு கர்த்தர் கிருபையை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில, நோவாவுடைய வாழ்க்கையில கிருபை கிடைத்ததின் ரகசியம் என்ன? ஆமா, அதே அதிகாரத்துல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல கடைசி பகுதியை வாசிக்கிறோம் பாருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவு நோவா என்பவருக்கு இருந்தபடினால கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை கிடைத்தபடினால அவனுக்கு என்ன கிடைத்தது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். நல்ல கவனிங்க. ஆமா, உலகமே அழிந்து போகுது. கண்மான தேவன், உலகமே அழிந்து போகுது. ஆனா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டு, விடுதலையாக்கப்பட்டு, நேர்த்தியாக நடத்தப்பட்டு, பூஷிக்கப்படுகிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த நாளில நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதுல வளரணுமா? கிறிஸ்து இயேசுவின் கிருபையில வளர வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவின் கிருபையில வளர வேண்டுமே ஆனா அவரை அறிகிற அறிவு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அவரை அறிகிற அறிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் உண்டாயிருக்கும்? வேத வசனத்தை வாசிப்பதின் மூலமாக, ஜெபிப்பதின் மூலமாக, கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஐக்கியத்தின் மூலமாக நீங்களும் நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஏசப்பாட்ட கேட்போமா? ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் எங்கள் சபையும் கிருபையில வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் வேளையில ஆண்டவரே, சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக, சபைகளாக நாங்கள் இணைந்து உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கிருபையிலே வளருங்கள் என்று சொல்லி எங்களோடு கூட பேசுகிறீர். கிருபையில ஒரு மனிதன், ஒரு குடும்பம், சபை வளர வேண்டுமே ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும் என்பதையும் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. அப்பா, வசனம் வாசிப்பதிலும், தியானிப்பதிலும், ஜெபிப்பதிலும், ஐக்கியத்தில் பலப்படுவதிலும் ஆண்டவரே நாங்கள் தரித்திருக்கும் பொழுது உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கும். அது கிருபையை பெற்றுக் கொடுக்கும். அது எங்களுக்கு விடுதலை தரும் என்பதை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது.
நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட கிருபையில் நாங்களும் வளர்ந்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவைகளோடு இருப்பார்கள் ஆண்டவரே. ஒருவேளை தேவைகளோடு இருக்கலாம் ஆண்டவரே. உன்னுடைய அன்பின் அற்புதத்தின் கரம் அவர் மீது இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகம் ஆவி ஆத்துமா சரீரத்தில் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்களை நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.